என்ன தலைப்பு தெரியுங்களா? கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே. இதான் தலைப்பு. சைவமா வைணவமா காமச்சுவையை பரப்புவதில். இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னா நான் கொஞ்சம் சொல்லிடுவேன். ஆனால் அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன். அதில் ஒரு இடத்துல சொல்லுவோம், சொல்லாம ராமகிருஷ்ணன் அதில் சொல்லுவோம், ஒருத்தன் தப்பா நினச்சிக்காதீங்க மகளிர், ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தீமம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10 தான். இதெல்லாம் இப்போ அந்த அடல் சொல்லி பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள். அப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணன் இதுக்கு டிக்கெட்டு போட்டு அங்கே நடத்தினார் பாருங்க. அதையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகள். அந்த மாதிரி திருவாரூராரை பொறுத்தவரையில் தங்கராசாதுன்னா, திருவாரூர்னாவே அந்த ஊருக்கு ஒரு பெரிய மரியாதை. தலைவர் கலைஞர், திருவாரூர் கலைஞர், திருவாரூர் தங்கராசு. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும், அதற்கு அடுத்து துணை முதல்வராக இருக்க உதயநிதியாக இருந்தாலும், எல்லாம் திருவாரூர்லேருந்து அதனுடைய ரத்தம் தான். எல்லாரும் பெரியாரிஸ்டாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது.